ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு வாட்டர், லைட்டாக மிதமான ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சுகரு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour 1 hour ஊற விடுங்க. நல்லா உங்களுக்கு ஈஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் 2 கப்பு அளவுக்கு மைதா மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க. நானும் ஊற்றிருக்கேன். இப்போ போட்டு நல்லா பெசரி விட்டுட்டு இதை ஒரு 1/2 hour 1 hour வந்து ஆக்டிவேட் ஆகட்டும்னு சொல்லிட்டு பெசஞ்சிட்டு விட்டுருங்க. இப்போ மாவு நல்லா உப்பி ஆக்டிவேட் ஆகிருக்கு. திரும்பவும் இந்த மாவு வந்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. நல்லா பெசஞ்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு சூப்பராக பஃப்னு வரும். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா பெசஞ்சிட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக ஆயிலை தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பீஸாவுடைய டஃப்பை வந்து ரெடி பண்ணலாங்க. பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக ஹோல்ஸ் பண்ணி குத்தி விடுங்க. இப்போ பீஸா சாஸ்ன்னு இருக்குது, அதை வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அடுத்தபடியாக மயனஸ் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இல்லைனா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா வந்து தடவி விட்டுருங்க. இது எல்லாமே வந்து பக்காவாக உங்களுக்கு பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ சீஸ் வந்து நான் மொசரல்லா சீஸ் வந்து நல்லா தூவி விட்டுறாங்க. இப்போ ஃபுல்லாக சீஸ் தூவினதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வெங்காயம் தாள்கள் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வெங்காயத்தை போட்டுக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்லைஸ் பண்ணி அதையும் வந்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு கேப்சிகம் நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லி வெஜ் லோடட் பீஸா, அதனால் நான் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ மேலே வந்து திரும்ப வந்து நம்ம அந்த சீஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம மைக்ரோவேவ் ஓவனில் ஒரு 10 minutes வரைக்கும் நம்ம வைக்கலாங்க. வச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சூப்பராக நம்மளுக்கு இந்த ஒரு பீஸா வந்து பக்காவாக ரெடியாக இருக்கும். இப்போ ரெடியான பீஸாவில் நம்ம ஓரிகனோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாங்க. ஒயிட் பெப்பர் இருந்ததுன்னா தேவைப்பட்டுச்சு காரம் அப்படின்னா லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இன்னுமே டேஸ்ட் என்ஹான்சபிளாக இருக்கும். இப்போ அடுத்த ஒரு பீஸாவும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து பக்காவாக ரெடியாகி வந்திருக்கு. நம்மளுக்கு டோட்டலாக 2 பீஸா வந்து பண்ணோம். இதில் வெஜிலோடு தான் ஃபுல்லாக, இது சீஸோடு பண்ணியிருந்தோம். இப்போ இதை நல்லா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அழகாக சீஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம், ஒன்றுத்தில் கம்மியாக போட்டிருக்கோம். இப்போ இதை அழகாக சர்வ் பண்ணலாம்.